இந்த ராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஒரு உறுதியான கொள்கை உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பொறுமைசாலிங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க. இவங்களுடைய ஒரு வாக்கு இவங்க குடுத்துட்டாங்க அப்படின்னா, எப்பாடுபட்டாவது அந்த நம்பிக்கைய காப்பாத்தக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் தான். எதிர்காலத்த பத்தி ஒரு முன்கூட்டியே கணிக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அதிக ஞாபக சக்தி உடையவங்க. ஒருத்தருடைய உருவத்த பார்த்தே எடை போட்டுருவாங்க. அதே மாரி ரொம்ப சாமர்த்தியசாலிங்க, கடினமான உழைப்பாளிகள். ஒரு வாக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா, எக்காரணத்த கொண்டும் அந்த வாக்க மாத்திக்கவே மாட்டாங்க. எதுவும் அறியாதவங்க, எதுவுமே தெரியாதவங்க போல தோற்றமளித்தாலும், நிறைய விஷயங்கள தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயோ அல்லது கொஞ்சம் வளர்ந்த பிறகோ பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா காணாம போய், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அல்லது குடும்பத்த விட்டு தனியா வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும். வீண் வம்பு, வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்த பிரச்சனையை எதிர்த்து போராடக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவங்க, ரொம்ப நியாயவாதிகள். சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நீதி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கள இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. மற்றவங்களை கேலி கிண்டல் செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக நடந்துக்கணும், கரெக்டாக பேசணும், கரெக்டாக பழக்கணும், கரெக்டாக வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்போட பேசக்கூடியவங்க. ஏழை, பணக்காரன், அதேமாரி இருக்கிறவங்க, இல்லாதவங்க, ஜாதி மதம்லாம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்களா, ஒரு நட்போடு பழகக்கூடியவங்களா இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இந்த கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எப்பவுமே புகழ்ச்சிக்கு இவங்க மயங்கவே மாட்டாங்க. என்ன தான் புகழ்ந்தீங்கனாலும் கரெக்டாக நியாயம் பக்கம் நிற்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. இவங்களும் இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய ஒரு சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சிவபெருமான் இஷ்ட தெய்வமாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் இஷ்ட தெய்வமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி உங்களுக்கு சிவபெருமான் இஷ்ட தெய்வமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சிவபெருமானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. சரி, நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில், உயர் நிலையில் அமைய போகக்கூடிய, அதாவது சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் நம்மளுடைய சூரிய பகவான் இப்போது ஆட்சியாக வலுவாக அமர்ந்திருக்கிறார். அது ரொம்ப விசேஷமான அமைப்பு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு. குரு மிதுனத்திலையும், சனி மீனத்திலையும், சுக்கிரன் புதன் இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்தில் மாறியிருந்தாலும் இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமாக நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. கன்னியில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷமான நிலையாகும். புதன் குரு செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது, அவரோட கூட சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. புதன் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாகும். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவை பார்ப்பது நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப விசேஷமாக அமைந்திருக்கு. கும்பத்தில் 7ஆம் இடத்துடைய அதிபதியான சூரிய பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்திலேயே ராசியை பார்ப்பது ரொம்ப சுபமான ஒரு பலனை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன பிரச்சனையாகவே இருக்குது, வழக்கு விவகாரமாகவே இருக்குது, வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத நிலையில் இருக்குது அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த நிலை வருகின்ற நாட்களில் மாறும். இந்த மன அழுத்தம் கொஞ்சம் குறையும். 3வது நபர்கள் வீட்டுக்குள்ளே குடும்ப விஷயங்களுக்குள்ளே தலையிடாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிரிந்து போன உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி இருவருமே இந்த காலகட்டத்தில் மன
மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு சரியாயிரும். இந்த இடர்பாடுகள், கோபம் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி அந்த நிலை மாறி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரிந்து போனவங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போன கணவன் மனைவிலாம் கூட வருகின்ற நாட்களில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பிரிந்து போன ஒரு உறவு கூட இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய கணவராக இருக்கலாம், உங்களுடைய நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம். பிரிந்து போன உறவுகள்லாம் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு கிரக அமைப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கிறவங்க காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காதலிவே கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. காதல் தோல்வி அடைஞ்சவங்க கூட புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க, நம்ம இத்தனை வருஷமாக காதலிச்சுட்டு இருந்தோம் ஆனால் நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்களே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க மீண்டும் வந்து அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க. ஒரு புதிய காதல் இந்த காலகட்டத்தில் மலரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல விதமான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொடங்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 5ஆம் இடத்துல இருந்து குரு ராசியை பார்ப்பது, 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடன் பிரச்சனை குறையும். கடந்த சில வருடங்களாகவே நிறைய கடன் பிரச்சனை, நிறைய இன்னல், நிறைய கெட்ட பேர், நிறைய இடர்பாடுகள், நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் அதற்கு போதுமான வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கடன் வாங்கியாவது வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முதலீடு போட்டு கொஞ்சம் கடன் வாங்கி அந்த லோன்லாம் கிடைக்க அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த லோன்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படாது. அதே மாதிரி மனது சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்கும். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே மனக்குழப்பம், மன ரீதியாக நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக ஏப்ரல் மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய இடர்பாடுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. மன ரீதியாக ரொம்ப பயம், ஒரு விதமான குழப்பம், தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கஷ்டங்கள், சவால்கள் இதையெல்லாம் தாண்டி பெரிய பெரிய பாதிப்புகளை எல்லாம் தாண்டி இனி வந்து நல்ல ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் வலம் வர போகிறீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது வாய் துடுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம். குறிப்பாக உறவுகள் மத்தியில், குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம். அப்படி பேசுனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் தடிமனான வார்த்தையை மற்றவங்ககிட்டையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழிலாகட்டும், வியாபாரத்துலேயாகட்டும் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம். இனிமையான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களை பேசும்போது பெரிய பிரச்சனை வரும். அதனால் வாக்கில் ரொம்ப இனிமையாக இருக்கணும். பேச்சில் இனிமை இருந்தது அப்படின்னா இந்த விரோதிகள் கூட உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அதே மாதிரி பேச்சில் தடிமனான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா நண்பர்கள் கூட உங்களுக்கு விரோதியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேச்சில் இனிமையாக இருக்கணும். தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம். உறவினர்கள், பெரியவங்கள், நண்பர்கள் யாருக்கிட்ட பேசும்போது யார் மனதையும் புண்படுத்தாதபடி பேசுகிறது ரொம்பவும் நல்லது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கும்பராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.